எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ வந்துங்க சென்னையில் இந்த அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புங்க இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் வீட்டு கதவுக்கு வெளியே நீல நிறத்தில் தண்ணி, ப்ளூ கலர் தண்ணி நிரப்பி ஒரு பாட்டில் வந்து கதவுக்கு வெளியே தொங்கிட்டு இருக்குங்க. ஏறத்தாழ எல்லா அப்பார்ட்மெண்ட்டுங்களையும் அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த வெறி நாய் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இருக்க அது அதிகமாகிட்டே தவிர குறைஞ்ச மாதிரியே தெரியல. ரோட்டில் நடந்து போகிறவங்கன்னு இல்லைங்க, ரோட்டில் நடந்து போகிறவங்கள கடிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டூ வீலரில் போகிறாங்கல்ல, அவங்களையும் துறைஞ்சு பயம் காமிக்குது. அதோட இப்போ சென்னையெல்லாம் வந்துங்க சாலிகிராமம் மாதிரி ஏரியாவில் வீடு கதவு வந்து திறந்து வச்சால வீட்டுக்குள்ளேயே வந்து பூந்துருதான். இது வந்து ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கு. இந்த வெறி நாயை வந்து எப்படி சமாளிக்கிறது? இதுக்காக தாங்க இந்த சாலை கிராமத்தில் உள்ள நாங்கள் உள்ள ஒரு 3 அப்பார்ட்மெண்ட்டில் முன்ன வந்து இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் தண்ணி ரிப்பனை பாட்டில் வந்து கதவுக்கு வெளியே தொங்கிட்டுருக்காங்க. இதை பார்த்தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கும் எல்லாருமே என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல, என்னங்க எல்லா வீட்லேயும் பாட்டில் தூங்குதே நீல நிறத்த தண்ணியோட. இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி தொங்க விட்டா வெறிநாய் வர்றதில்லை, வீட்டுக்குள்ளே வர்றதில்லை, அதனால தான் தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை பார்த்து எல்லாரும் தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே அது சாலிகிராம ஏரியாவிலிருந்து வெளியிலையும் இப்போ பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாருமே வீட்டுக்கு வெளியே கதவுல ஒரு நீல நிறத்தில் தண்ணியை ஊற்றி அந்த பாட்டில் வந்து வெளியே வந்து தொங்க விட்டுறாங்க. இது எல்லா வீட்லையும் இப்போ வந்து தொங்கிட்டு தாங்க இருக்கு. சென்னையில் காவேரி ரங்கன் நகர், எம்ஜிஆர் நகர், இந்த தெருவுலாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எந்த வீட்டில் நீங்கள் பார்த்தாலும் இந்த நீல நிற தண்ணியோட பாட்டிலோட தான் கதவே இருக்குங்க. எல்லா கதவுலையும் இந்த பாட்டில் வந்து தொங்கிட்டு தாங்க இருக்கு. நாய்ங்க வர்றது மட்டும் இல்லைங்க, வந்து அசிங்கம் பண்ணி விட்டு போயிடுது. அசிங்கம் பண்ணிட்டா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக போகுது அதை சுத்தம் பண்ணுறத. இதனால வந்து நாய்ங்க வெறி நாய்ங்க வர்றது கம்மியாயிருக்கான்னு கேட்டால் ஆமான்னு தாங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து அறிவுபூர்வமாக இதை வந்து ஏற்றுக்க முடியாதுங்க. இது ஒரு வினோதமான நம்பிக்கை தாங்க.